வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை ப்ரோமோ நாளைய ப்ரோமோ, அதாவது 10/6/2025 ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். முத்து தன்னோட முடிவில் ரொம்பவே பிடிவாதமாக உறுதியாக இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே அயோக்கியம் யாருன்னா அது அருண் தான் நினைக்கிறாரு. ஒரு நாளும் இல்லாமல் மீனாவோட அம்மா முத்துவை தேடி கார் ஷெட்டுக்கு வர அது மீனாவால் தான் நினச்சி அவங்க கிட்ட பேசி அனுப்பிட்டு வீட்டுக்கு வர்ற முத்து மீனா கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆனா அதுக்கு ஒரு வகையில் மீனாவும் காரணம்தான். ஏற்கனவே ஒரு நாள் அவங்க அம்மா நீயே அவர்கிட்ட ஒரு தடவை பேசு, நான் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, அட்லீஸ்ட் நீ சொன்னாலாவது அவர் காது கொடுத்து கேட்குறாரான்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் மீனாவோட அம்மா கார் ஷெட்டுக்கு வந்திருக்காங்க. கார் ஷெட்டுக்கு வர்ற மீனாவோட அம்மா ஏதோ போனா போகுதுன்னு கேட்க வந்த மாதிரி தனக்கு இதில் எந்த விருப்பமும் இல்லைங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. எங்கள் வீட்டை பொறுத்தவரையிலும் உங்கள் முடிவு இல்லாமல் நாங்கள் எதையுமே செஞ்சதில்லை. நீங்கள் தான் எங்கள் எல்லாத்துக்கும் முக்கியம், உங்கள் விருப்பம்தான் முக்கியம்னு முத்துவை உச்சாணி கும்பில் தூக்கி வச்சிடுற மாதிரி பேச முத்துவுக்கு இன்னுமே ஏறி போகுது. ஏற்கனவே சத்யாவோட அப்பா இடத்துல உங்களை தான் வச்சு பார்க்குறோன்னு சொன்னதில் அவர் தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாமேன்ற மாதிரி ரொம்ப ஓவராக நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதில் அவங்க அம்மா வேற மீனாவோட வாழ்க்கையை நினச்சி பயந்துக்கிட்டு முத்துவுக்கு கொம்பு சீவி விடுற மாதிரி பேசுகிறாங்க. நைஸாக சில பல பிட்டுகளை போட்டு பார்க்க எதுவும் முத்துக்கிட்ட வேலைக்கு ஆகலை. கடைசியாக சீதா ஏதாவது தப்பான முடிவு நான் அப்படி ஆரம்பிக்க, அத்தை அப்படியெல்லாம் ஒரு நாள் நடக்காது, சீதா ரொம்பவே புத்திசாலி பொண்ணு, சொல்லப்போனால் அவள் மீனாவை விடவே ரொம்ப தைரியசாலி, நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், அவளே வேலைக்கு போகிறேன்னு கிளம்பிட்டால விட்டுடுங்க, நீங்கள் இதை பற்றி எதையும் யோசிச்சுட்டு இருக்காம உங்கள் வேலையை பாருங்கன்னு அவங்க வாயை அடிச்சிடுறாரு. மாமா சீதாவை அருணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமேன்னு சத்யா கேட்க ஒரு முறை முறைக்கிறாரு முத்து. உடனே நடுங்கி போகிற அவங்க அம்மா சத்யா பேசாம வாயை மூடு, மாப்பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பில்டப் கொடுத்து மகனை அங்கேருந்து கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வர்ற முத்து மீனா கிட்ட வந்து எவ்வளோ சொன்னாலும் நீ இந்த விஷயத்தை விடவே மாட்டியா, நான் எப்படி சொன்னாலும் உனக்கு புரியாதா, அந்த அருண் நல்லவே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ உன் அம்மாவை தூண்டி விட்டு பேச வச்சிருக்கியா அப்படின்னு பயங்கரமாக கத்த. மீனா அம்மா கார் ஷெட்டுக்கு வந்தாங்களான்னு கேட்க ரொம்ப நடிக்காத, உன்னோட இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுக்க, இதெல்லாம் எதுவும் என்கிட்ட நடக்காது அப்படின்னு கத்திட்டு முத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் மீனாவுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வர அவங்க அம்மா கார் ஷெட்டில் நடந்ததை சொல்கிறாங்க. அம்மாவும் பேசி பார்த்துட்டாங்க. இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு முடிவெடுக்கிற மீனா இந்த விஷயத்தை நேராக அண்ணாமலை கிட்ட கொண்டு போகிறாங்க. மாமா இவர் சீதா விஷயமா யார் என்ன பேசினாலும் அதுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. உண்மையிலேயே இவர் சொல்கிற அளவுக்கெல்லாம் அருண் கெட்டவர் இல்லை மாமா, அவர் ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு, அதை விட அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, இந்த ஜென்மத்தில் எனக்கு மருமகள்னா அது சீதா தான்னு சொல்லிட்டு போகிறாங்க. சீதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே அருணும் அவங்க அம்மாவும் நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க. மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பில் கட்ட கூட அருண் ரெடியாக தான் இருந்தார். நாங்கள் தான் அவரை வேண்டாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டோம். அந்த அளவுக்கு அவர் சீதா மேலே அக்கறையாகவும் பொறுப்பாகவும் தான் இருக்காரு மாமா. நாங்கள் போக சொன்னதுக்கு அப்புறமும் அமைதியாக போயிட்டாங்களே தவிர இது வரைக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல. இவருக்கு விருப்பம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக சீதா அவங்க வீட்டுக்கு போய் இனிமே இந்த மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு வந்து அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா மாமா. ஆனா என்னதான் வெளியில அவ சரியா காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கா. இந்த வயசுலயே அவளுக்கு ப்ரெஷர் வேற வந்திருக்கு. டாக்டர் வேற இந்த மாதிரி அடிக்கடி ப்ரெஷர் வந்தா அவளோட உடம்புக்கு நல்லதில்ல, ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்றாரு மாமா. எங்களுக்கெல்லாம் ரொம்பவே பயமாக இருக்குது. சீதா சின்ன வயசுலேருந்து எதுக்காகவும் ஆசைப்பட்டதே இல்லை. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் உழைப்பு உழைப்பு, குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கிறது மட்டும்தான். முதல்ல அவள் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு சொல்கிறா மாமா, இவர் அவனை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஆனால் இவர் சீதா ரொம்ப புத்திசாலி, அவளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது சீதா எப்படி அவளோட கல்யாண விஷயத்துல கோட்டை விடுவா? இவர் சொல்ற மாதிரி அவ புத்திசாலியா இருக்கும்போது எப்படி ஒரு கெட்டவனை வாழ்க்கை துணையா செலக்ட் பண்ணுவா மாமா? நீங்களே சொல்லுங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் மாமா சொல்லுங்கன்னு கேட்க அண்ணாமலை நான் முத்துக்கிட்ட பேசுறேம்மா, நீ அமைதியா இருங்கிறாரு. வீட்டுக்கு வர்ற முத்துவை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, முத்து நீ செய்யறது சுத்தமா சரியில்லை, வீட்டில் எல்லாருமே அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறப்போ நீ மட்டும் ஏன் குறுக்க நின்றுட்டுருக்க? சீதாவும் படித்த பொண்ணு, நல்ல புத்திசாலி பொண்ணு, அப்படி இருக்க அவள் எப்படி ஒரு அயோக்கியனை செலக்ட் பண்ணுவா? அவங்க குடும்பத்தில் நீ தான் முக்கியம்னு அவங்க சொல்கிறதுனால எல்லா விஷயத்துக்கும் நீ கருத்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது.
நல்லது கெட்டதை பார்த்து சொல்றதோட வேலை தான் உன்னது. அதை விட மீனா இவ்வளவு தூரம் சொல்றான்னா கண்டிப்பா அந்த பையன் அருண் நல்லவனா தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. நீ உன்னோட கண்ணோட்டத்தை மாத்திக்கிட்டு சீதாவோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நினைச்சு பாரு. தேவையில்லாம குறுக்க நிக்காத. மீனா வீட்டில் 4 பேரும் உன்னோட முடிவுக்காக காத்துட்டு இருக்கப்ப நீயே எல்லாரையும் நோகடிக்கிற மாதிரி நடந்துக்கிற. நல்லபடியா மீனாவோட அம்மா கிட்ட போய் உன்னோட சம்மதத்தை சொல்லி அடுத்து நடக்க வேண்டியதை பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து ஒரு கண்ணால் மீனாவை முறைச்சிக்கிட்டு ஒன்றுமே பதில் சொல்லாமல் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு பயங்கரமான கோபம். சரி சரி, மீனா கிட்ட கோவிச்சுக்கிட்டு வம்பிழுத்துட்டு இருக்காத, ஆக வேண்டிய வேலையை பாருன்னு அண்ணாமலை எழுந்து போக அப்பாவோட தலை மறையறதுக்காக வெயிட் பண்ற முத்து அவர் உள்ளர போனதும் அப்படியே பயங்கரமா மீனா கிட்ட கத்துறாரு. என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நீ எங்க கை வைப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வேலையை காட்டிட்ட இல்ல, உன் அம்மா மூலமா ட்ரை பண்ண முடியல. எப்படியும் அப்பா சொன்னா நான் தட்ட மாட்டேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அப்பா மூலமாக உன் வேலையை நடத்திக்க பார்க்குறியா? இங்கே பாரு, யார் சொன்னாலும் இந்த விஷயத்தில் என் முடிவை மாற்றிக்க மாட்டேன். இதுக்கு மேலே இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் நல்லா இருக்காது. ஏன் கடவுளே சொன்னாலும் கூட நான் மாற்றிக்க மாட்டேன். இந்த விஷயமா இதை நீ மேலும் வளர்த்துக்கிட்டு இருந்தீன்னா நீயும் நானும் சேர்ந்து வாழ்கிறத பற்றி நான் யோசிக்க வேண்டியிருக்கும். பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்கன்னு முத்து சொல்ல மீனாவுக்கும் பயங்கரமாக கோபம் வந்துடுது. ஏங்க இவ்வளவு சொல்கிறீங்களே, நீங்கள் மட்டும் நல்லவரா? அன்னைக்கு தண்ணி அடிச்சிட்டு போய் லைசன்ஸுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அருண் வீட்டில் சண்டை போட்டவர் தானே? சண்டை மட்டுமா போட்டீங்க? அவ்வளவு கலாட்டா பண்ணி வீட்டில் கல்லை தூக்கி போட்டு என்னென்ன பண்ணியிருந்தீங்க? அப்போது உங்களை பார்த்தவங்க உங்களை பற்றி எவ்வளவு மட்டமாக நினச்சிருப்பாங்க. அதுவும் சத்யாவோட ஃப்ரெண்டு வீடு அருண் வீட்டு பக்கத்தில் தான். என்னதான் உங்கள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போனாருன்னு நீங்கள் சமாதானம் சொன்னாலும் நீங்களும் அங்கே போய் ஒன்றும் சும்மா இருக்கலையே. என்னென்ன அட்டகாசம் பண்ணினீங்கன்னு எல்லாத்தையும் தான் சொன்னாங்க. ஆனால் நான் இதுவரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பேனா அப்படின்னு மீனாவும் கத்த, வெளியே போகிறதுக்காக வெளியே வந்த அண்ணாமலை இது எல்லாத்தையும் கேட்டுடுறாரு. உடனே பக்கத்தில் வந்து, ஏன்பா முத்து, மீனா சொல்கிறதெல்லாம் உண்மையா? நீ இதுவரைக்கும் குடிச்சிட்டு வீட்டுக்கு தான் வந்து பிரச்சனை பண்ணுறேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுருக்க. மற்ற யாராவதா இருந்தால் உன்னையும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் தூக்கி ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அதுவும் பொது இடத்துல இல்லை, ஒருத்தரோட வீட்டில் போய் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு தப்பான வேலை தெரியுமான்னு அண்ணாமலை கேட்க முத்து தலையை குனிஞ்சு நிற்கிறாரு. அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம உங்களை தூக்கி உள்ள வைக்காம இருக்கிறதுலேருந்தே அந்த அருணோட பெருந்தன்மை நல்லா புரியுது. முத்து, இது வரைக்கும் யார் உன்னை என்ன பழி சொன்னாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குப்பா. எப்படி இவ்வளவு மட்டமான வேலையெல்லாம் செஞ்சுருக்க நீ? என்னதான் கோவம் இருந்தாலும் ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்பவே அதிகம் முத்து. உன் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே சங்கடமா அங்கிருந்து வெளியே போயிட மீனாவை கொலவெறியோட பார்த்துக்கிட்டு இருக்காரு முத்து. மீதி என்ன நடக்கும்னு அடுத்தடுத்த ப்ரோமோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.